தற்பொழுது தலைமை செய்தியாளர் எழிலரசன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் எழிலரசன். இந்த மக்கள் விரோத விளம்பர திமுக ஆட்சியில் மக்கள் நாள்தோறும் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருகிறார்கள். கிட்டத்தட்ட மாதங்கள் ஆகியும் கூட தூய்மை பணியாளர்களுக்கான அந்த கோரிக்கையானது விளம்பர திமுக அரசு கண்டுகொள்ளவில்லை என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. கிட்டத்தட்ட 10 நாட்களுக்கு மேலே மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்த தூய்மை பணியாளர்கள் தற்பொழுது 3 நாட்களாக உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். அவர்கள் அலைக்கழிக்கப்படுவதும் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்படுவதும் தொடர்ந்து அரங்கேறி கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கைது செய்யப்படக்கூடிய தூய்மை பணியாளர்களை ஓரிடத்தில் அடைத்து வைக்காமல் அலைக்கழிக்கப்படுவதையும் நாம் பார்த்திருக்கிறோம். தற்பொழுது உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பெண் தூய்மை பணியாளர்கள் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டு 3 மயக்கமும் ஏற்பட்டிருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய ஒரு அராஜக போக்கோடு இந்த விளம்பர திமுக அரசும் காவல்துறையும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த போராட்டத்தை நாம் பார்க்கும்போது அவருடைய பதாகையில் எம்பி சசிகாந்த் செந்திலுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயமா என்ற கேள்வியெல்லாம் வைத்திருக்கார்கள். அவருடைய கோரிக்கை எப்படி இருக்கிறது? அதாவது தூய்மை பணியாளர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை தான் வலியுறுத்தி தொடர்ந்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதனுடைய விளைவாக அந்த தூய்மை பணியாளர்கள் யார் என்றால் சென்னை மாநகராட்சியில மண்டலம் 5, 6 ஆகிய பகுதிகளில் பணியாற்றக்கூடியவர்கள் கிட்டத்தட்ட 2500க்கும் அதிகமானோர் அந்த பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறாங்க. இந்த நிலையில அந்த தூய்மை பணியாளர்களாம் யார் என்று நாம் முதலில் பார்க்க வேண்டும். அவருடைய பின்புலம் என்னவாக இருக்கிறது என்றால் அவர்கள் மிகவும் சமூகத்துல ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களாக அவர்கள் சமூகத்தை சேர்ந்த மக்களாக அவர்கள் இருக்கிறார்கள். கடைநிலையில் விளிம்பு நிலையை சார்ந்த மக்களாக அவர்கள் இருக்கிறார்கள். குறிப்பாக வட சென்னையை சார்ந்த பகுதி மக்களாக இருக்கிறார். குறிப்பாக பொறுக்குப்பேட்டை மற்றும் பெரம்பூர் போன்ற பகுதிகளை சார்ந்த மக்களாக அவர்கள் இருக்கிறார்கள். தினம் தினம் அவருடைய வாழ்வாதாரம் இந்த தூய்மை பணியை வைத்தே அவர்களுடைய வாழ்வாதாரம் என்பது இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கிற இந்த நிலைமையில அந்த பணியாளர்கள் எல்லாம் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாக சென்னை மாநகராட்சி தங்களை என்றாவது ஒரு நாள் தங்களை பணி நிரந்தரம் செய்துவிடும் என்ற நம்பிக்கையில் தான் இந்த பணியை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாக அவர்கள் ஒவ்வொரு பணியாளரும் குறைந்தது 6000 ரூபாய் பணிக்கு அவங்க சேர்ந்தாங்க. அவர்கள் படிப்படியாக போராட்டம் நடத்தி தங்களுக்கான உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தி வந்ததனுடைய காரணமாக 20 ஆண்டுகள் கழித்து அவர்கள் இப்ப எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்கன்னா 20,000 23,000 ரூபாய் அளவுக்கு தான் அவங்க ஊதியம் வாங்குறாங்க. சென்னை மாநகராட்சி போன்ற பெருநகரங்கள்ல இன்னைக்கு வாடகை விலைவாசி எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது. ஒரு வீட்டுல வாடகை இருக்கிறதுனால குறைந்தபட்சம் 12,000 முதல் 15,000 ரூபாய் வைக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அந்த பணத்தை அவர்கள் வாங்குகிற அந்த ஊதிய பணத்தை அவர்கள் பெருமளவுல வாடகைக்கே செலவழித்து விட்டு மீதம் இருக்கிற பணத்துல அவர்கள் வாழ்வாதாரத்தை அவர்கள் தேடிக்கொள்கிறார்கள். அது மட்டுமல்ல, தங்களது குடும்பத்தில் இருக்கிற குழந்தைகளை படிக்க வைக்க வேண்டும். அது மட்டுமல்ல, வயதுக்கு வந்த பெண்களை அவர்கள் திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று பல பொறுப்புகள், குடும்ப சுமைகள் அந்த ஊழியர்கள் மேல இருக்கிறது. இந்த நிலைமையில் தான் திமுக அரசு தேர்தலுக்கு முன்பாக என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்துவிட்டால் இந்த 2000 பணியாளர்களையும் நாங்கள் பணி நிரந்தரம் செய்து விடுவோம். அது மட்டுமல்ல, அவர்களுக்கான பணி கொடை என அனைத்து சலுகைகளும் வழங்கப்படும் ஸ்டாலின் அவர்கள் வாக்குறுதி அளித்திருந்த நிலைமையில் தான் இப்போது திமுக ஆட்சி 4 ஆண்டு கால ஆட்சியை முடித்துவிட்டு இப்போ தேர்தல் நெருங்க போகிறது. இந்த நிலைமையில இவர்கள் ஏற்கனவே ஒரு தனியார் நிறுவனத்திடத்தில் ஒப்பந்தம் செய்து கொண்டு அந்த நிறுவனத்திடம் இருந்து பல 1000 கோடி ரூபாய்களை கமிஷனாக பெற்றுக் கொண்டதனுடைய அடிப்படையில இப்ப இந்த 2000 பணியாளர்களையும் அந்த தனியார் நிறுவனத்திற்கு தாரை வார்ப்பதற்காக ஸ்டாலின் அரசு, திமுக அரசு, இந்த விளம்பர திமுக அரசு இப்போது துடித்துக் கொண்டிருக்கிறது. அதற்கு மிக முக்கியமாக இருப்பவர் யார் என்று பார்த்தால், நீங்கள் கேட்டது போல அமைச்சர் சேகர் பாபு அதனுடைய முக்கிய துருப்புச்சீட்டாக இருக்கிறார் என்று தகவல்கள் வருகிறது. அதைதான் தூய்மை பணியாளர்களும் குற்றம் சாட்டுகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் ஆகஸ்ட் 12ஆம் தேதி தூய்மை பணியாளர்கள் தங்களது போராட்டத்தை ஆரம்பித்தார்கள். எங்களை நீங்கள் அந்த தனியார் நிறுவனத்திற்கு தாரை வார்க்க கூடாது, அது மட்டும் இல்ல எங்களை நாங்க ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, அந்த 23,000 ரூபாய்க்கு அந்த வேலையை எங்களுக்கு கொடுத்தால் போதும், 2வது கட்டமாகத்தான் எங்களை பணி நிரந்தரம் என்ற கோரிக்கையை அவர்கள் வைக்கிறார்கள். அப்படி என்றால் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஐயா எங்களை பணி நிரந்தரம் கூட செய்ய தேவையில்லை, ஆனால் நாங்க இவ்வளவு நாள் பார்த்துட்டு இருந்த வேலையாவது எங்களை கண்டினியூ பண்ண செய்வதற்கு நீங்க அனுமதிக்கணும் அப்படின்ற கோரிக்கையை தான் இந்த ஊழியர்கள் வைத்துக் கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த மாநகராட்சி என்ன சொல்லுகிறது என்றால், இந்த ஊழியர்கள் அனைவருமே இல்ல நாங்க உங்கள் அனைவரையுமே தனியாருக்கு தாரை வார்த்து விட்டோம், அவர்கள் என்ன சம்பளத்தை கொடுக்கிறாங்களோ அந்த சம்பளத்தை நீங்கள் வாங்கி கொண்டு வேலை பார்க்கறதெல்லாம் பாருங்க, இனி உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என
20 ஆண்டுகளாக மாநகராட்சியை நம்பி வேலை பார்த்து கொண்டிருந்த அந்த விளிம்பு நிலை மக்களை மொத்தமாக கை கழுவுவதற்கு இந்த அரசு முடிவு செய்து விட்டதுதான் இப்போது நடந்திருக்கிற மிகப்பெரிய கொடூரமாக பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட அந்த மக்கள் ஆகஸ்ட் 12ஆம் தேதி முதல் இந்த போராட்டத்தை தொடங்கினாங்க. முதல்ல அந்த ரிப்பன் மாளிகை மாநகராட்சி அலுவலகத்துக்கு முன்பாக இந்த போராட்டத்தை தொடர்ந்து கிட்டத்தட்ட அது ஒரு 12-13 நாட்களுக்கு மேலாக அந்த போராட்டம் நீடித்தது. சமூகத்துல பொதுமக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு ஆதரவு அந்த போராட்டத்துக்கு. ஏனென்றால் தூய்மை பணியாளர்கள் கொரோனா காலத்திலிருந்து பேரிடர் காலங்கள், மழை, வெள்ளம் போன்ற புயல் போன்ற காலங்கள் எல்லாம் கூட நாமெல்லாம் வீட்டில் உயிரை பாதுகாத்து இருந்த அந்த நேரத்தில் கூட தூய்மை பணியாளர்கள் களத்திற்கு வந்து இந்த சென்னை மாநகராட்சியை மிகவும் தூய்மையாக வைத்துக் கொண்டவர்கள். தங்களது உயிரை கூட பணயம் வைத்து அவர்கள் இந்த பணியை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்ற காரணத்தினால பொதுமக்களுடைய ஆதரவு அந்த போராட்டக்காரர்களுக்கு கிடைத்தது. ஆனால் இந்த அரசு அதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் அந்த பொதுமக்களுடைய ஆதரவு அவர்களுக்கு கிடைக்கிறது என்பதையெல்லாம் பொறுத்து கொள்ளாத இந்த திமுக அரசு என்ன பண்ணாங்கன்னா, இரவில அந்த 10-12 நாட்களாக நடந்த அந்த போராட்டத்தை அதிரடியாக இரவு நேரத்துல இரவுல வைத்து அந்த போராட்டக்காரர்களை ஏதோ ஒரு திருடர்களை, ஏதோ ஒரு குற்றவாளிகளை கைது செய்வது போல மிக மோசமாக, மிக அராஜக போக்கில் அவர்களை கைது செய்து மிக கொடூரமான முறையில சித்திரவதை செய்தவர்கள் எல்லாம் நாம் பார்த்து கொண்டிருந்தோம். அப்பொழுது அந்த போராட்டத்தை இந்த காவல்துறை தனது இரும்பு கரத்தை கொண்டு அவர்கள் ஒடுக்கினார்கள், நசுக்கினார்கள். இந்த நிலைமையிலும் கூட அந்த போராட்டக்காரர்கள் மிக உறுதியாக இருந்து, இல்லை, எங்களது உரிமை நிலைநாட்டப்படும் வரை, எங்களுக்கான உரிமையை நாங்கள் பெறும் வரை எங்களது போராட்டம் நடக்கும் என அந்த மக்கள், விளிம்பு நிலை மக்கள் உறுதியாக இருந்து கொண்டிருப்பதை தான் இப்போது நடந்து கொண்டிருக்கிற இந்த போராட்டம் நமக்கு காட்டுகிறது சிகாமணி. அது மட்டுமில்ல, அந்த போராட்டக்காரர்கள் என்ன சொல்றாங்கன்னா, எங்களை பணி நிரந்தரம் எல்லாம் நாங்க கேட்கல, நாங்க ஏற்கனவே 23,000 ரூபாய்க்கு நாங்கள் சென்னை மாநகராட்சியினுடைய கீழே நாங்க நேரடியாக வேலை செய்து கொண்டிருந்தோம் இல்லையா, அதே நிலைமையை எங்களுக்கு தொடர்வதற்கு நீங்கள் வாய்ப்பு தர வேண்டும் என்று அவர்கள் மன்றாடி கொண்டிருக்கிறார்கள். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மக்களோடு நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் மக்கள் முதல்வராக இருக்கிறோம் என்று மேடை தோறும் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனால் விளிம்பு நிலை மக்களாக இருக்கிற, சென்னையை தூய்மையாக வைத்துக் கொண்டிருக்கிற எங்களது போராட்டத்தை அவர் கொஞ்சம் கூட கண்டு கொள்ளவே இல்லை. எங்களுக்கு ஒரு தார்மீக அடிப்படையில, ஒரு முதலமைச்சர் என்ற அடிப்படையில நாங்கள் பல நாட்களாக நாங்கள் மன்றாடி கொண்டிருக்கிறோம், கேட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இதை அனைத்தையும் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவர் நேரடியாக வந்து எங்களிடத்தில் எந்தவித பேச்சுவார்த்தையும் நடத்தல. ஆனால் மாறாக என்ன செய்கிறார் என்றால், அமைச்சர் சேகர் பாபு போன்றவர்களை போன்ற ஒரு இடைத்தரகர்களை அவர் அனுப்பி கொண்டிருக்கிறார். அமைச்சர் சேகர் பாபு எப்படி எங்களை அணுகிறார்னா, எங்களை பயமுறுத்துகிற நோக்கில, எங்களை அச்சுறுத்துகிற நோக்கத்தில் தான் அமைச்சர் சேகர் பாபு எங்களை அணுகி கொண்டிருக்கிறார். என்ன சொல்றாங்க, அதாவது இந்த போராட்டத்தை நீங்க உடனே முடிச்சுக்கணும், அப்படி இல்லைன்னா நாங்க உங்களை கைது பண்ணுவோம். அது மட்டும் இல்ல, உங்க மேல பல்வேறு வழக்குகளை நாங்க வந்து சட்டவிரோதமா நாங்க வந்து உங்க மேல பதிவு செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ரவுடிகளை வைத்து, மாவட்ட செயலாளர்களை வைத்து, வட்ட செயலாளர்களை வைத்து, அந்த கட்சிக்காரர்களை வைத்து அவங்க கிட்ட பேரம் பேசுறது, அந்த போராட்டக்காரர்களை ஒடுக்குவது போன்ற செயல்களில் தான் இந்த திமுக அரசு ஈடுபட்டு கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனா அந்த மக்கள் எல்லாம் என்ன ஆயிருக்காங்கன்னா, இப்போ ஒரு சங்கமாக அவர்கள் ஒருங்கிணைத்திருக்கிறார்கள். தங்களுக்கான உரிமையை நாங்கள் நிச்சயம் பெற வேண்டும் என்பதில் அந்த போராட்டக்காரர்கள் மிக உறுதியாக இருப்பதை, இந்த போராட்டங்களுடைய தொடர்ச்சி, அவர்கள் தொடர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள், இது நமக்கு அவர்கள் எந்த அளவுக்கு இந்த போராட்டத்தில் உறுதியாக இருக்கிறார்கள் என்பதை காட்டுகிறது. நீங்க பார்க்கலாம், இப்போ தூய்மை பணியாளர்கள் மட்டும் தமிழ்நாட்டில் இந்த போராட்டத்தில் இல்ல, பல்வேறு அரசு அமைப்புகளை சேர்ந்த பல்வேறு அரசு ஊழியர்கள் இந்த அரசுக்கு எதிராக இப்போது போராட்ட களத்துக்கு வந்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. தூய்மை பணியாளர்களை மட்டும் அவர்கள் மட்டும்தான் போராடிட்டு இருக்காங்க, அரசுக்கு எதிராக அவர்கள் இருக்கிறார்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. எல்லா இடத்திலேயுமே இந்த அரசுக்கு எதிரான இந்த ஸ்டாலின் அரசுக்கு எதிரான ஒரு அதிருப்தி மனநிலை இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. குறிப்பாக அரசு ஊழியர்கள் திமுக அரசுக்கு எதிராக தொடர்ந்து களம் கண்டு வருகிறார்கள், போராடி கொண்டிருப்பதை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ இந்த போராட்டக்காரர்களை இவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, இப்போ 13 நாளா ஒரு 13 பெண்கள் வந்து தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டத்துல ஈடுபடுறாங்க. அவங்க இந்த பொது இடத்துல எல்லாம் வந்து போராட்டத்தில் ஈடுபடல, அவங்க எங்களது வீட்டிலேயே நாங்க எங்களது உரிமையை நிலைநாட்ட கோரி நாங்கள் உண்ணாவிரதம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்று அறிவித்து விட்டு அவர்கள் அவங்க வீட்டிலேயே போராட்டம் பண்ணிட்டு இருந்த நிலைமையில தான்
திமுக போலீஸ் என்ன பண்றாங்கன்னா நேரா போய் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற அந்த மக்களை 13 பெண்களை அடித்து இழுத்து துவைத்து அவர்களை அராஜக வழியில கைது செய்ததை கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக நாம் பார்க்க முடிந்தது. ஆனால் அதில் உறுதியாக இருக்கிற அந்த பெண்கள் தொடர்ந்து தங்களது உண்ணாவிரதத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். நேற்று கூட அவர்கள் எழும்பூரில் இருக்க அந்த சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு பின்புறம் இருக்கிற அள்ளிக்குளம் நீதிமன்றம் வளாகத்திற்கு அருகில, அதாவது சென்னை மாநகராட்சிக்கு பின்புறம், கடந்த ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி சென்னை மாநகராட்சி வளாகத்திலே முன்புறத்தில் அவர்களுடைய போராட்டம் மிக தீவிரமாக நடந்து கொண்டிருந்த நிலைமையில இப்ப காவல்துறை ஒடுக்கி கொண்டிருக்கிற நிலைமையில சென்னை மாநகராட்சிக்கு பின்புறமா இருக்கிற அள்ளிக்குளம் நீதிமன்ற வளாகத்துக்கு அருகிலேயே அவர்கள் இந்த போராட்டத்தை நேற்று தொடங்கினார்கள். ஆனாலும் கூட இந்த காவல்துறை அவர்களை தொடர்ந்து குறிவைத்து அந்த பெண்கள் இனி எந்த இடத்திலும் இந்த போராட்டத்தை தொடர்ந்து விடக் கூடாது என முழுவதுமாக கண்காணித்துக் கொண்டு அவர்களை ஒடுக்குகிற செயலில் நேற்றும் ஈடுபட்டு அவர்களை கைது செய்து அவர்களை சித்திரவதை செய்திருந்தார்கள். இந்த நிலைமையில் தான் அதிரடியாக சென்னை மெரினா கடற்கரையில அந்த 13 பெண்களுக்கு ஆதரவாக மீதம் இருக்கிற எல்லா தூய்மை பணியாளர்களும் சென்னை மெரினா கடற்கரைக்கு வந்து அவர்களுடைய போராட்டத்தை மிக தீவிரமாக மிக தீரமாக அவர்கள் நடத்தி கொண்டிருந்த நிலைமையில் தான் இப்பொழுது காவல்துறை அவர்களை அடித்து இழுத்து சித்திரவதை செய்து அந்த காவல்துறை கைது செய்கிற அந்த வாகனத்தில் ஏற்றி சென்று அவர்களை இப்போது அலைக்கழித்துக் கொண்டிருக்கிற செய்தி நமக்கு கிடைக்கிறது. அதாவது இந்த காவல்துறை இந்த போராட்டக்காரர்களை எப்படி நடத்துகிறார்கள் என்றால் மிக மோசமாக நடத்துகிறார்கள். போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பவர்கள் பெண்கள், முதிர் வயதான பெண்கள் இருக்கிறார்கள், கைம்பெண்கள் இருக்கிறார்கள். ஏற்கனவே பல நெருக்கடியில மன உளைச்சல்ல குடும்ப பாரம் தாங்க முடியாத ஒரு துயரத்துல தங்களது உரிமைக்காக தங்களது வேலை பறிக்கப்பட்டிருக்கிற அந்த நீதியை கேட்டு அவர்கள் போராடி கொண்டிருக்கிற இந்த நிலைமையில காவல்துறையும் இந்த திமுக அரசும் ஸ்டாலின் அரசும் மிக மோசமாக அந்த பணியாளர்களை நடத்தி கொண்டிருக்கிற அந்த காட்சிகளை தான் நாம் பார்க்க முடிகிறது. சென்னை மெரினா கடற்கரை என்பது எல்லோருக்குமானது, பொதுவானது. தங்களது உரிமையை நிலைநாட்டுவதற்காக தங்களது கோரிக்கையை முன்வைத்து அவர்கள் இந்த போராட்ட களத்திற்கு வந்திருப்பதை இந்த ஸ்டாலின் அரசு தாங்கிக் கொள்ள முடியாமல் இந்த கைது நடவடிக்கையை எடுத்திருக்கிறார்கள். சென்னை மாநகராட்சியில அவர்கள் போராடி பார்த்து விட்டார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் குடியிருப்புகளிலேயே அவர் போராடி பார்த்து விட்டார்கள். அதன் பிறகாக அவர்கள் நீதிமன்ற வளாகத்திற்கு எதிரே அவர்கள் போராடி பார்த்து விட்டார்கள். இந்த எல்லா இடத்திலேயுமே அந்த பெண்களை இந்த காவல்துறையும் ஸ்டாலின் அரசும் மிக மோசமாக நடத்திய நிலைமையில் தான் இப்போ சென்னை மெரினா கடற்கரையில அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த நிலைமையில் இப்போது அவர்களை கைது செய்திருக்கிற அந்த காட்சிகளை நாம் திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இப்போது கைது செய்யப்பட்டவர்களை அந்த காவல்துறை எப்படி நடத்துகிறார்கள் தெரியுமா? அதாவது அந்த வாகனத்தில் ஏற்றிவிட்டு அவர்களை கைது செய்த உடனேயே ஏதாவது ஒரு சமூக நலக்கூடத்திற்கோ அல்லது திருமண மண்டபத்திற்கோ அழைத்து சென்று அவர்களை வைத்து அவர்களிடத்துல பேச்சுவார்த்தை நடத்தி உங்களுடைய கோரிக்கை என்ன, எதற்காக நீங்க இப்படி தொடர்ந்து போராடுறீங்க, சரி அரசு அதிகாரிகளுடைய கவனத்துக்கு நாங்கள் கொண்டு செல்றோம், மீண்டும் ஒரு பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம் என்று அவர்களுடைய கோரிக்கைகளையும் குறைகளையும் கேட்க வேண்டியது இந்த அரசுடைய கடமை, காவல்துறையின் கடமை. ஆனால் இந்த காவல்துறை எப்படி அவர்கள் நடத்துகிறது என்றால் அவர்களை கைது செய்து அந்த வாகனத்திலேயே வைத்து அவர்களை சென்னை மாநகராட்சி முழுவதும் அவர்களை வச்சுட்டு அந்த வாகனத்திலேயே சுற்றி வந்து அவர்களை அலைக்கழிப்பதாக நமக்கு தகவல் கிடைக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த போராட்டக்காரர்களுக்கு ஆதரவாக ஈடுபட்ட பல ஆக்டிவிஸ்ட், சமூக ஆர்வலர்களை எல்லாம் இந்த காவல்துறை மிக மோசமாக நடத்தி அந்த பெண்களை எல்லாம் அவர்கள் எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தி அவர்களுடைய கைகளை விரல்களை எல்லாம் உடைத்து சித்திரவதை செய்தார்களோ அதே போல இப்போது 13 பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அல்லவா, அந்த பெண்களையும் அடித்து துவைத்து சித்திரவதை செய்து எப்படியாவது அவர்களுக்கு உயிர் பயத்தை ஏற்படுத்தி இந்த போராட்டத்தை நிர்மூலமாக்கி விட வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த திமுக அரசும் காவல்துறையும் செய்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. இது தொடர்பாக அந்த போராட்டக்காரர்களிடத்தில் நாம பேசினதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எத்தனை அடக்குமுறைகள் வந்தாலும் இந்த ஸ்டாலின் அரசு எவ்வளவு அராஜக போக்குகளை மேற்கொண்டாலும் எங்களது போராட்டத்திலிருந்து நாங்கள் பின்வாங்க மாட்டோம், எங்களது உரிமையை நாங்கள் நிலைநாட்டுகிற வரை எங்களது போராட்டம் தொடர்ந்து நடக்கும் என அந்த பெண்கள் மிக உறுதியாக இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. சிகாமணி, நாம் நிச்சயமாக அந்த பெண்கள் கைது செய்யப்பட்டவர்களை எந்த மண்டபத்தில் வைக்கப் போகிறார்கள், எந்த சமுதாய நலக்கூடத்தில் வைக்கப் போகிறார்கள் என்பதையெல்லாம் நம்ம செய்தியாளர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதுவரை கைது செய்யப்பட்டவருடைய நிலைமை என்ன ஆனது என்று எந்த தகவலும் இல்லை. அந்த அளவிற்கு காவல்துறை முழுக்க சட்ட ஒழுங்கு பிரச்சனை மிக மோசமாக தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. பொது இடத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, முதிர் வயது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, வெளியில் பெண்கள் நடமாட முடியவில்லை, கொலை கொள்ளை கட்ட பஞ்சாயத்து என தொடர்ந்து சட்ட ஒழுங்கு மிக மோசமான நிலைமையில் இருந்து கொண்டிருக்கிற நிலைமையில இந்த காவல்துறை அதையெல்லாம் கவனிக்க தவறிவிட்டு இப்போது இந்த தூய்மை பணியாளர்களை அவர்களது போராட்டத்தை எப்படி நாம் ஒடுக்கி விடலாம் என்ற
நோக்கத்துல முழுவதும் ஒட்டுமொத்த காவல்துறையும் இதே பணியில இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் மிக வேதனையான விஷயமாக இருக்கிறது. என்றால் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள் வசதி படைத்தவர்களை, அவர்கள் பணக்காரர்கள் அல்ல, அவர்கள் மிகவும் ஒரு பார்ஷான ஏரியாவிலிருந்து வருபவர்கள் அல்ல, மிகவும் எளிமை நிலை மக்கள், ஏழை கடைநிலையில் இருக்கிற மக்கள். இந்த அரசு தருகிற இந்த வேலையை செய்துவிட்டு அந்த அரசு கொடுக்கிற அந்த ஊதியத்தை வாங்கி தங்களது வாழ்வாதாரத்தை நடத்துகிற மக்கள், அந்த எளிய மக்களை இந்த திமுக அரசு குறிவைத்து தாக்கி கொண்டிருப்பது உண்மையிலேயே மிக மோசமான அராஜக போக்கான அரசாக இது நடந்து கொண்டிருக்கிறது என்பதை காட்டுகிறது. ஸ்டாலின் அரசு அல்ல, இது ஹிட்லர் அரசு என்ற ஒரு போக்கை, இது ஹிட்லர் மனநிலையில் இந்த அரசு நடந்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு ஒரு கருத்துருவாக்கத்தை இந்த சமூகத்துல இந்த ஸ்டாலினுடைய நடவடிக்கை, ஸ்டாலின் அரசினுடைய நடவடிக்கை, ஸ்டாலின் தலைமையில் இயங்கிக் கொண்டிருக்கிற இந்த காவல்துறையினுடைய அராஜக போக்கு இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் நிச்சயம் திமுக அரசுக்கு உழைக்கிற மக்கள், அரசு பணியாளர்கள், சாமானிய மக்கள், பொதுமக்கள் நிச்சயம் இந்த திமுக அரசுக்கு இதையெல்லாம் வைத்து பாடம் புகட்டுவார்கள் என்பதை மட்டும் எதிர்பார்க்கலாம். சிகாமணி, தூய்மை பணியாளர்களின் போராட்டம் தொடர்பான விரிவான கள நிலவரங்களுக்கு நன்றி எழிலரசன்.